அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே. சிவபெருமான போய் மாணிக்காவதர் சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டார். அதை மாதிரி அந்தமான்லேருந்து இங்கே வந்து கருப்சாமியை சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டார். உன் உள்மனதை போய் பார்த்தேன். எல்லாரும் எத்தனையோ விஷயங்களில் ஜெயிக்கிறாங்க கருப்பசாமி. ஆனால் நான் மட்டும் வெற்றியை அனுபவிக்காம வேதனைப்படுதனே, அதன் ரகசியம் என்ன என்பது உன் கேள்வி. காலம் மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. ஜபா சுமார் கேடா உன் பிள்ளைய போய் பார்த்தேன். அப்புறம் ஆத்தாலும் சம்மதிக்கலன்னு சொன்ன. ஒரு குழந்தையோட போய் நின்னா இவங்க என்னத்தை கிழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஒரு எண்ணத்தையும் உள்ளத்தில் வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். உண்மையா? காலம் நிறைய பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டது. அது இஷ்டத்துக்கு எவனையாவது பழகிக்கிட வேண்டியது. பல நாள் வளர்த்த வேதனையை பற்றி நினைக்காம போகுது. அதனால் அந்த பிள்ளை அவனோட வாழுமா அல்லது எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழுமா, அதை எப்படி திருப்பி கொண்டு வருவிய அப்படின்னு உன்னுடைய கேள்வி. சித்திரை மாதத்தில் அங்கேருந்து திரும்பி வாரான். இந்தா வெற்றியாக்கி தார. நீ நினைக்கிற வாழ்க்கை தான் நடக்கும். ஜெயிக்கிற ஐயன் கருப்பசாமிக்கு அரோகரா. இந்தா அங்கே போய் உனக்கு அதிர்ஷ்டம் 1 லட்சம் ரூபா கிடைக்கும். முருகா முருகா முருகப்பெருமான் வாராரே. பழனி மலை அருகிலிருந்து யார் வந்திருக்கீங்களா? பழனி முருகா. பால் இருக்குது, பழம் இருக்குது பழனி மலையிலே. எந்த ஊர்ப்பா? திண்டுக்கல். முருகப்பெருமானுடைய அடிவாரத்தின் பகுதி என்பதற்காக வந்து விட்டீர்கள். முருகான்னு கூப்பிட்ட உடனே எப்படி உலகம் ஒத்துக்கிடாத, திண்டுக்கல்ல எப்படி சாமி பழனின்னு சொல்லி கூப்பிடும் அப்படி என்னைய கேட்பாங்களே. உன் வீட்டில் முருகனை வச்சுருக்கியா? அப்போ கால் வந்து இல்லை, ஏதாவது ஒரு சாட்சி உண்மையாக இருக்கணும்ல. இருக்கணுமா வேண்டாமாடா? நான் வேறு வெள்ளத்துண்டு இருக்கான்னு அல்லது அந்த கால் தம்பி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா? எங்கே இருக்கு? இருக்கு. ஏன் பயன்படுத்தலை? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளி வராள. காளிமுங்கர் எங்கப்பா இருக்கு? இருக்கிறான். நான் கருப்பசாமி இருப்பேன். இருக்கா? அந்த இடத்துல வாழை சோலைகளெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குமே. கால் வந்துட்டு வாங்க. மனமேவும் ராஜகுமாரன் மதனா மணியத்தடா பண்டேகளா சூடா ஒரு டீ கொடுக்குறியா? கட்டன் டீ சொல்லு. 2.25 ஆண்டுகளாக நிலையான ஒரு வேலை வாய்ப்பு அமையாத ஒரு வேதனை. கல்விக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையை பெற முடியலையே அப்படிங்கிற ஒரு துயரம் உள்ளத்தில் இருக்கு. சென்னை வரை சென்று வீணாக வந்த மகன். உண்மையா? இதுக்கு காலம் ஒரு காரணமா அல்லது பிறப்பின் விதியா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா இன்னும் 1 வருஷத்துக்கு தம்பி அலைஞ்சு தான் வரணும் அப்படின்னு கிரகத்தில் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் பலன் கிடைக்குமான்னு பார்த்தேன். ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு மேல் நிலையான ஜாப் உனக்கு அமையும்.
வேற என்ன வேண்டும்? கால் ஒன்று. சொர்க்கத்தின் திறப்பு விழா கொஞ்சம் பக்கத்தில். நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வாராரு, அன்னை அபிராமி வாரா. ஊரில் அபிராமி கோயில் இருக்கா? அபிராமி இருக்காளா? அப்படியா? பக்கத்தில் பெரிய பெரிய ஜவுளி கடையெல்லாம் தெரியுது, அந்த கோயில் பக்கத்தில் இருக்கா? ஏத்தாப்புல சாப்பாடு மெஸ் இந்த மாதிரிலாம் இருக்குதா? அப்போ கால் ஒன்று. வரலாம்ப்பா. மார்க்கண்டேஸ்வரனுக்கு வரம் கொடுத்த சிவபெருமானுடைய பேர் என்ன? மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வரம் கொடுத்த சிவபெருமானுடைய அவதாரத்தின் பேர் என்ன தெரியுமா? அமிர்த கடை ஈஸ்வரர். அமிர்த கடை ஈஸ்வரர். அவருடைய துணைவியின் பேர் என்ன? அபிராமி. அதனால உன் பையன் வந்த உடனேயே கழுத்துல நாகம் கடந்துச்சு. சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற நாகம், இந்த நாகம்தான் இவ்வளவு நாளும் கல்யாணம்ங்கிற ஒரு அதிர்வு ஆற்றலையும் ஸ்திரீ வசியத்தையும் பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தப்படும். சில காலங்கள் கல்யாணத்தை பற்றி பேசி கூடி வருகின்ற நேரம் கூட தெளிந்த விடை கிடைக்காமல் மனமறைந்து விட்டீர்கள். உண்மையா? அதனால் இந்த தடையிலிருந்து விடுதலை ஆக்கி வெற்றியாக வாழ வைத்துந்தா போதுங்களா? காலம் இந்தாப்பா. தை மாதத்துக்குள்பட மனக்கோலத்தையும் உருவாக்கி வேலையும் உருவாக்கிட்டாங்க. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துக்கோங்க. மங்களமாக இருக்குமா? வாழ்க்கை. உடுமலைப்பேட்டை எல்லாரும் சாப்பிட்டு போங்க. சாப்பிடாம யாரும் போகக்கூடாது. சாப்பிடாம யாரும் போகக்கூடாது. உடுமலைப்பேட்டை. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. வாப்பா, நீ தான் கேள்வி கேட்கணும், நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும். என்னப்பா வேணும்? 2 வருஷமா இப்போ பழைய சட்டையை கலத்தி தூர போட்டுடலாமா? பழைய சட்டையை கலத்தி தூர போட்டுடலாமாடா? அதையே வச்சு வண்டியை ஓட்ட வேண்டியதானே? காலில் விட்டு வா. புதுசாக வேணும் அப்படின்னு சொன்னால் இவங்களால் பாதிப்பு இருக்கும். இவங்களாவது உண்மையாக நடப்பாங்களான்னு சொன்னால் அதுவும் இல்லை. அப்போ ஒன்று எதையாவது ஒன்று நீ வேண்டாம். ஒரு சீட்டு காலியானால் தானே இன்னொரு சீட்டில் ஒரு ஆளை உட்கார வைக்க முடியும். சீட்டுக்கு மேலே 4 பேரை உட்கார வைக்க முடியுமா? அப்போ என்ன வழி பண்ணுற? முடிவு எடுத்துருவியா? 3 மாத கால அவகாசம், மாசி சிவராத்திரிக்கு உட்பட வேற ஒரு கல்யாணம் நடக்கும். வெற்றிகரமாக இருப்பேன். கால் ஒன்று நினச்சதவே கொண்டு வந்து சேர்க்குறேன். தைரியமாக இருக்கு. சம்மதிக்க வச்சா போதுங்களா? ஓகே. அதில் 2 பேரும் சம்மதிக்க மாட்டேங்காங்க, ஒரு ஆள் சம்மதிக்கு. சரியா? இந்தா கர்மசாமிக்கு நல்லா இருப்பா. வெற்றி உண்டு. கிழிஞ்ச சட்டையை தூர போட்டுறே. கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டையா? நான் பெற்ற பிள்ளைய பற்றி காட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வாங்க. என்ன உட்கார முடியாதா? நின்றுக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை? உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகுது. உங்களுடைய ஒரு ரோட்டை வெட்டி சரிவா தோப்பு தடாகமெல்லாம் இருக்குது. அதான் உங்கள் ஊரை? அப்படி தானே? அந்த ஊர் எல்லையில் இடதுபுறத்தில் ஒரு
ஊராட்சி மன்ற கட்டடமா? தெற்க ஊராட்சி மன்ற கட்டடம், ஒரு கோயில் எல்லாம் இருக்குது. அதானே உங்கள் ஊர்? கால் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா இருக்கு. என்னப்பா வேணும்? பையனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடிக்காமலே கல்யாணம் முடிச்ச மாதிரி வாழ்தானே, அது என்ன அர்த்தம்? மண்டையில் அறிய வேண்டாம். 2 ஒன்று போல கால் வந்துட்டாங்க. முருகா அண்ணாச்சி கீழே உட்கார முடியலையா? கொஞ்சம் எந்திரிச்சு நின்று அதுக்கு பிறகு உட்காரு. கால் வலிக்கும்லானே. உன் பிள்ளைய போய் பார்த்தப்பா, கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் சில நட்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கான். ஆமாம், அதனால் அவன் வயதுக்குள்ளே மருந்து கிடக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. மருந்து கிடக்கிறது உண்மைதான். அந்த மசக்கீரை போய் உள்ள அங்கிட்டு இங்கிட்டும் போகாமல் உங்களை எதிர்த்து கிடாவுது. அவன் உள்ளத்தை திருத்தி அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்தால் போதுமா? காலில் விட்டுவாங்க. வச்சால வச்சான், வைப்பாட்டி வச்சான். சரி இருந்து போகுது. கேமரன் சிரிக்க டீயால சுட தந்துட்டிய சுண்ணாம்பு சூடா தந்துட்டான். 2 பேரும் ஒன்று போல கண்ண முடி என்னையை மட்டும் மனசார பிரார்த்தனை செய்யுங்கள் பார்க்கலாம். கண்ண முடிக்காங்க. ஐயா இன்னும் 1 வாரம் கேட்டுக்கா மகளே, என்ன வேண்டும்? அவனை சரி பண்ணி திருந்தி செம்மையா வாழ வச்சுட்டான். இந்த 3 முறை என்னைய பார்க்கவா, பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு வா, அடிச்சு திருத்திடுவோம். வேற வாடா தம்பி, காலைல வந்துட்டாடா. நல்லா இருக்கியா? என்ன டாக்டர் சீட்டு, மெடிக்கல் பிட்டெல்லாம் நிறைய கிடைக்க. என்ன விஷயம்? யாருக்குடா சுகம் இல்லை? என்ன செய்யுது? கொஞ்சம் பக்கத்தில் வா. பங்காளி பிரச்சனைக்கு டாக்டர் என்னடா செய்வார்? இந்த காலில் 2 காலையும் பிடி, கண்ணை முடிக்கா. மண்ணால வந்த குற்றமப்பா, மனையால வந்த குற்றமப்பா, கோடாங்கி அடித்து பார்த்தேன், குறி சொல்லியும் பார்த்து வந்தேன், செய்வன கோளாறார சீரழிஞ்சி வச்ச என் குடும்பம். உண்மையாக சொல்கிறது. கால் வந்துட்டு சும்மா பாட்டு பாடுறது நினச்சிங்களா? நான் சொல்கிறதெல்லாம் கதை. அர்த்தம் இருக்குது, திருத்தம் இருக்குது, ஆனால் உள்ள நிறைய வருத்தம் இருக்குது. உன் பங்காளியால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கிறா. மண்ணு மனையால் ஆயுதங்களை தூக்கி அடித்து பிடிச்சி விளக்கணுங்கிற நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கடா. உன் வீட்டு பொம்பளை மேலே அவங்களுக்கு கடுமையான போட்டிடா. அவளை கீழே தள்ளணுங்கிற நிலைமையில பல விஷயங்களை செஞ்சு வச்சுருக்காங்கடா. வெட்டியாக்கி இருந்தால் போதுமா? கால் வந்துட்டுவா. யாருங்க நீங்கள்? இந்தாப்பா எல்லாத்தையும் ஜெயிச்சு வெட்டியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போ. ஜெயிச்சு போ. தம்பி, உன் கட்டுமனைக்கு போனேன். உன் வீடு உனக்கு உரிமையானதாக இருக்கா? உன் வீடு எங்கடா இருக்கு? முழுசா முடிச்சிட்டியாடா? அந்த பத்திரமெல்லாம் யார்கிட்டடா இருக்கு? அதனால தான் நான் கேட்டேன், உனக்கு உரிமை இருக்கான்னு கேட்டேன். அடுத்தவங்கிட்ட கொடுத்து உனக்கு எப்படா உரிமை இருக்கும்? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள். என்ன உன் வீட்டு அருகில் பத்திரகாளி அம்மா இருக்காளா? அதனுடைய தாண்டி போன கருவேல முள்ளு ரோடெல்லாம் இருக்க நிறைய இருக்கா? நான் கருப்பசாமியும் இருக்கனே. கால் வந்துட்டு வா. ஆய் உன் கடனை தீர்த்து வெட்டியாக்கி தந்தா போதுமா? இப்போ வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால் வீட்டை விற்றுட்டு ஓடட்டும்னு சொல்லி சில குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் வீட்டை நிலைக்க வச்சு தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? பாப்பா
அந்த பொண்ணை மாற்றி தரேன், கவலைப்படாத, என்னை பார்த்துக்கோ. கர்மசாமிக்கு அதே சிவகாசி சென்னை வரை தொடர்புள்ள மகன். கால் வந்துட்டு வரலாம். கண்கள் இரண்டும் மாணிக்கம். தம்பி, உங்களுக்கு சிவகாசியா பக்கத்து ஊரா? 1 2 3 4 நாராயணா. பெருமாள் கோயில் இருக்கா? பக்கத்தில் இருக்கா? அப்போ நீங்கள் உண்டு, நெல்லுவோ பேராயிங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீடு மனை சம்பந்தமாக வழக்கும் இழப்பும் ஏற்படக்கூடிய ஒரு விதி இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டை பறிபோகாமல் உன்னை காப்பாற்றித்தார். அதே மாதிரி நீ நிரபராதி என்று உன்னால் நிரூபிக்க முடியாத நிலைமை உன் உள்ளத்தில் இப்போ இருக்கு. அதில் நீ நிரபராதினை நிரூபித்து யார் உன்னை ஏமாற்றினாலும் அவனை குற்றவாளிங்கிற உண்மையை உணர்த்தி வழக்கிலிருந்து உன்னை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் ஒன்று. அந்த வீட்டுக்குள்ளே நான் கால் வைத்து ஆராதனைகள் செய்து அந்த வீடு மறையை நான் காப்பாற்றித்தாரேன். உன் கடலை தீர்த்து வழக்கிலிருந்து வெற்றியாக்கி உன்னை ஜெயிச்சு தாரேன். வேறு என்னடா வேணும்? வாப்பா பக்கத்தில். இந்த ஆண்டில் வேலை கிடைக்கி உன் பிள்ளை உயர்தான், எந்த மனக்குறை இல்லாமல் வாழ வைக்கிறேன். பௌர்ணமிக்கு வரும்போது இந்த கைகால் வலியை தீர்க்கிறேன். வா, நான் காப்பாற்றேன். அவங்க வீட்டு பாரு, நல்லா இருக்கும். சாப்பிட்டு போங்க. கால் வந்துட்டு வாங்க. யாருடா உங்க அப்பனை? எங்க உங்க அப்பனை எங்கன்னு நான் கேட்டேன்னா கேள்விக்கு அர்த்தம் என்ன? அப்ப உயிரோடு இருக்கான், ஆனா உங்களோட இல்லை. அதான உண்மை. கால் இருக்க ஒரு கல் எடுத்து வானத்தை எரியல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்பொழுது 1.25 ஆண்டுகளாக தெளிவான ஒரு வேலை வருமானத்துக்குரிய நிலை இல்லாத வருத்தம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. அதனால் கொஞ்சம் கடன்பட்டு கொஞ்சம் கலக்கமும் நடக்கும். இப்போ புதுமையாக வருமானத்துக்குரிய ஒரு வழி எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடாயிருக்கு. அதுக்கு பணம் வேணுங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் வந்து அப்படி எல்லாரும் கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துடுங்க. மழையில் நனையாதீங்க. வானத்தை கள்ளக்கூட இருந்தாலும் மழை நிற்காது. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? பெருவரில் நல்ல பிடி, சிக்கனு பிடி, எண்ணெயை மட்டும் நினச்சிக்கலாம். பிளமெல்லாம் சேர்த்து பிடிறா. இல்லை, ஒரு விரலை மட்டும் பிளமா பிடிறா. எண்ணெயை மட்டும் நினச்சிக்கலாம். காற்றுடைய துடிப்பினுடைய இயக்கத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம், காற்றுடைய தொடக்கத்தன்மை, துடிப்புத்தன்மை, இயக்கத்தன்மை குறைஞ்சிருக்கு. அப்போ அது எதுவும் வால்வில் குறையான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் அறிகுறி இல்லை. நரம்பில் எதுவும் பிரச்சனையானு கேட்டால் அதுவும் இல்லை. ஆனால் இயக்கத்தன்மையுடைய ஹார்ட் பீட் வந்து குறைஞ்சிருக்க, அதுக்கு என்ன காரணம் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. அக்கா என்ன ஒழுகுதா? உட்காருங்க. மணியத்தில் பண்ற உனக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தந்தா போதுங்களா? இது நோயாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கா. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே இந்த தன்மை உனக்கு கூடிடும். ஆனால் மாதம் ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்தா பண்ணிக்கா, காப்பாற்றித்தாரு. நல்லா இருக்கு மகனே.
அதுக்கு 3 மாதம் கால அவகாசம் இருக்கு, ஜெயிச்சுக்கோ. நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சோழ நாட்டு சாம்ராஜ்யம் திருச்சி மாநகர், முத்தரைய சோழன் ஆட்சி செய்த இடம் திருச்சி. நினைப்பது நிறைவேறும் இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு, இருவரும் சேர்ந்து கொண்டால் அன்போடு. தம்பி எந்த ஊரு? திருச்சி பக்கம் எந்த ஊரு? அது எந்த ஊருண்ண? திருச்சியிலிருந்து கரூருக்கு செல்லும் வழி முருங்கப்பட்டி, தோகையூர், துறையூர் இந்த ரூட்டில் வரும். அதனால் பிறகு அந்த ஊரை சொல்லி நான் கூப்பிட்றேன், நீ அங்கே இருந்து வரேன். நம்ம தான் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கோம்ல, நம்ம போகாத இடம் எங்கே இருக்குது? கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். அடுத்த உத்தரவு திருவாரூர். திருவாரூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழில் சம்பந்தமாக உனக்கு பணமும் தரணும், தொழிலையும் நடத்தி தரணும். வேற என்னப்பா வேணும்? அவன் அந்த பையனை இங்கே கூட்டு வந்தனா நான் உடனே சரியாக்குவேன். அப்போ நான் கொடுக்குற கனியை சாப்பிட சொல், கடை முடிக்க. இந்தா கொடு, அவன் வயிறு சரியாகும், நோய் தீரும். இந்தா உனக்கு பணம் தர, வெற்றிகரமாக வச்சுக்கோ, நல்லா இருக்கும். திருவாரூராடா? எந்த இடம் திருவாரூரில்? நன்னிலம். கால் வந்துடலாம். நொண்டி அடிச்சுட்டு ஒரு சாமி வராரு, அது யார்? உன் பேர் என்ன? நொண்டி அடிச்சுட்டு ஒரு சாமி வராரு, அவர் யார்ப்பா? தம்பி நொண்டி நொண்டி வராரு ஒரு சாமி, யாருடா அது? நொண்டி வீரனார் என்னும் ஐயனார். சரானா? கால் வந்துட்டு லே ஐயா, நல்லா இருக்கியா? எந்த ஊர் உனக்கு? திருவாரூரில் எந்த இடம்? கல்யாணம் முடிக்கிறியா? ஆஹா, நீ அது சரி சரி. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்கா. எவ்வளோ ரூபா கொடுத்துருக்க? 1,30,00,000. இன்னொரு தடவை கால் வந்து இந்தா உன் பணம் 2 முறையாக வந்து சேரும். சண்டை இல்லாமல் வாங்கி தரேன், சந்தோஷமாக இருக்குதா? வேறு என்னடா வேணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவே இருக்கட்டும், ஓயம் போய் பார்த்துக்கோ. ஆனால் நானே அவனை வர வச்சு தந்துடுவேன். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவேன். நீ காலைல விட்டு வா. நீ அப்படியா? நல்ல பையனாக இருக்கிய. ஒரு பொம்பளை பிள்ளையால் உனக்கு இடைஞ்சல் வரும், உன்னை திருத்திக்கா. உண்மைதானடா? என்ன புரியுதா புரியலையா? கையை வச்சு கூட்டி அழுத்தி கொண்டு போகிறல ஏன் கேட்டேன். இன்னொரு கால் அனுப்புவான். வயிறு பசிக்கு. ஏய் பரமேஸ்வா, ஏண்டா தலையை உறிஞ்சிருக்க? மூணு வருஷமாகவே உனக்கு தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு. என்ன வாங்கின இடத்த கொடுக்க முடியாத மனக்குழப்பமும் நடக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உனக்கு தொழிலை நிலைப்படுத்தி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? உன் மனைவி இப்போ எங்கே இருக்கா? கண்ணை மூடி பார்க்கணும்னா ஓஹோ ஓ சீ 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 கால் வந்துடுவான்.
அவன் கண்டிப்பாக வேணுமா, இந்தா வந்துடுவான். சந்தோஷமாக நீயும் புருத முன்னாடியோடு என்னை வந்து பார்த்தீங்கடா, மகிழ்ச்சியாக இருங்க, வயிறார சாப்பிட்டுக்கோங்க. குலதெய்வமா கண்டிப்பாக தெரியணுமோ? அப்படியா? கண்டிப்பாக தெரியணுமா? வீரனாக இருந்தால் உனக்கு தெய்வம், அங்காளை தொழில் தெய்வம். இந்தா மகாபாரதத்தின் கண்ணா கரூர் காலம் சொல்ல மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். உன் தொழில் மீதும் உன்னுடைய சொத்துக்கள் மீதும் போட்டியிட்டு மாந்திரிக செய்வினைகள் வைத்து உன் குடும்பத்துக்கு வேதனை நடந்து கொண்டு இருக்கிறது. 1.25 ஆண்டுகளாக உன் செல்வங்கள் மீளாத துயரத்தில் மாட்டியிருக்கு. இப்போ எதிர்பாராமல் நமக்கு படபடப்பால் ஏதும் நிகழ்ந்து விடுமோ என்ற பயம் உன் உள்மனதிலே உண்டு. உண்மையா? காலன் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும். மனதை தேவையில்லாம கவலைப்படுத்தாதே. என் மேல பாரத்தை போட்டு தைரியமா உட்கார். உன் கடனையும் தீர்த்து தரேன், இழந்த பணத்தையும் வாங்கி தரேன், உன் வீட்டை வளர்த்து வெற்றியாக்கி தந்துடுறேன். வேற என்னடா வேணும்? இனிமேல் அந்த நெஞ்சுவலியும் வராது, ஆயுளுக்கு கண்டமும் வராது. அதெல்லாம் மனதால உள்ள பிரச்சனை. இன்னையிலிருந்து நீ அமைதி அடைவாய், வெற்றியும் அடைவாய். சொல்ற பாட்டு உனக்கு புரிஞ்சிருக்குமே, சந்தோஷமா வந்தாச்சு, வயிறார சாப்பிட்டு போகும். தம்பி, உன் பொண்டாட்டி எங்கடா? வேட்டியை கட்டிக்காங்கண்ணே. உன் பொண்டாட்டி எங்கடா? ஒரே பிரிஞ்சிருக்காளா? காலம் தெரியுதாங்க உங்களுக்கு? என்னடா வேணும் உனக்கு? கண்ண மூடு, கால் வந்துட்டு வா. என்ன கொடுக்கும்? 3 ஆண்டு காலங்களாக தீராத கடனால் மனவேதனை நடந்து கொண்டிருக்கும். எந்த தொழில் பார்த்தாலும் அதில் வெற்றியடைய முடியாத துயரம் நடக்கும். அவசியமில்லாமல் பொறாமையால் உன்னுடைய வருமானத்தை சிலதால் தடுக்கப்பட்டு இருக்கிறது. உன் தாயார் எங்க? அவங்களுடைய ஆரோக்கியமும் மனதும் உனக்கு ஒத்துழைக்காது. கால் நோக்கு. உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? இந்த கருமசாமிக்கு பணமா வந்து குவியும், குடி வெற்றி அடைவார். நல்லா கணவன் மனைவி தந்தை தவறு செய்தால் இடம் கொடுத்தாள், வந்து பிறந்து விட்டோம் வாழ தெரியவில்லை.
காலில் விலங்கு வைத்தார்.